ஹரி ஓம். சிவனுடைய எத்தனையோ காவியங்கள் இருக்குது. இதில் நம்ம பெரிவா நிறைய பேர் அவருக்கு நிறைய சாகித்யங்களை ஏற்றி வச்சிருக்கா. இதில் நீலகண்ட தீக்ஷிதருடைய முக்கியமான சாகித்யம் சிவலீலார்ணவம். அவர் சிவனுடைய லீலைகளை ஸ்லோகங்களாக கொடுத்துருக்கார். அதை நம்ம ஒன்று ஒன்றா பாஷ்யம் பார்க்க ஆரம்பிக்கலாம். சிவலீலார்ணவம். அத பிரதம சர்கः பூதம் ஸ்வத பூததரம் ததோ யத்காங்கம் பயசங்கர மௌலிசாங்காத் தத்பாது மாதுः பிரணயா பராத பாதஹதைः பூததமம் ததோ நஹ. அப்போது சொல்லி ஆரம்பிக்கிறார். முதல்ல ஆரம்பிக்கிறச்சே கங்கையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். கங்கை நீர் இயல்பாகவே புனிதமானது. மற்ற நீர்களை காட்டிலும் அப்படி அதற்கு ஒரு தனியே பெருமை இருக்குது. வசதியான நிலையில் தான் வேதங்களும் புராணங்களும் அதை பற்றி சொல்கிறது. ஆனால் ஆகாசத்துலேருந்து நேர சிவபெருமானுடைய சடையில் அல்லவா அது விழுந்தது. அதனால் அதுக்கு அதிக தூய்மை உண்டானது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகம் சங்கர மௌலி சங்காத். அது எங்கே போய் அது சேர்ந்ததுன்னாக்கா அந்த சங்கரர்கிட்ட போய் சேர்ந்தது இல்லையான்னுட்டு கங்கையினுடைய பெருமை இந்த முதல் ஸ்லோகத்தில் வருது. அசக்கியம் அங்காந்தரவத் விபுக்தும் அனுப்பிரமாணம் கரணம் யதந்தஹ சாமான்யபூதம் சிவயோஸ்ததேகம் சானுக்ரஹம் ஸ்யான்மயி கர்ப்பதாசே. அப்போது சிவபெருமான் பக்தர் குழாங்களில் மீண்டும் தன்னுடைய பக்தர்களோடு இருந்துட்டு தன்னுடைய அந்தப்புறம் நுழைய சித்த தாமதமாகிறது ஒரு நாள். அதனால் தேவி அன்பு பிணக்கு கொண்டாங்க. இதான் சித்த கோபம்னு வச்சுக்கோங்களேன், ஆசையான கோபம். அப்போ சிவபெருமான் தேவியினுடைய திருவடிகளில் தம்முடைய சிரசை பணிய வச்சார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவியின் திருவடி சடையில் இருந்த கங்கையை தீண்டிட்டது. அதனால கங்கையின் தூய்மை கட்டுதுன்னு நாமெல்லாம் சொல்லுவோமோ என்னவோ. ஆனால் தீக்ஷிதர் தேவியின் பாத ஸ்பர்சத்தினால கங்கை நீர் முக்காலும் தூய்மை பெற்றுட்டுதுன்னு சொல்கிறார். அதுதான் நமக்கு பிரசாதமாக இருக்குன்றார். இப்படி வக்ரோக்தியை முதல் ஸ்லோகத்திலேயே தீக்ஷிதர் காட்டுறார். அதை நம்மளால் பார்க்க முடியாது. அடுத்த ஸ்லோகத்தில் தேவியினுடைய இடப்பாகத்தில் கொண்ட அர்த்தநாரீஸ்வரனுடைய அவயவங்கள் எல்லாத்தையும் இடது கால் வலது கால், இடது கண் வலது கண், இடது புறம் வலது புறம்னு பிரித்து சொல்லலாம். ஆனால் அவளுடைய உள்ளத்தை யாரும் ரெண்டாக பிரிக்க முடியாது. இருவருக்கும் ஒரே உள்ளம்தாம். சக்தியுமாகட்டும் சிவனும் ஆகட்டும். அணு அளவுள்ளது சிவனுக்கும் சிவாவுக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாயின் கருவில் வளர்ந்த பொழுதே அவளுக்கு நான் தாசன், அந்த உள்ளம் எனக்கு அருள் புரியட்டும்னு தேவியின் பக்தனாக தான் பிறக்கிறோம். ஆனால் சிவனுடைய அருளும் எனக்கு உண்டு. தலைமுறையாக நாங்கள் சிவபக்தா, ஆனாலும் எனக்கு தேவியின் அருள் உண்டு. உடல் பாகங்கள் ரெண்டாயினம், உள்ளம் ஒன்று தானேன்னு சொல்கிற இதில் தீக்ஷிதர். அடுத்த ஸ்லோகம். அன்விஷ்ய கிண்ணம் நிகமான சேஷான் அமீனமீனம் பிரதமம் ஸ்மராமஹ அன்விஷ்யமானம் நிகமைரசேஷரம்ப ஸ்துமதே வியமக்ஷிமீனம். அப்போ வேதங்கள் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டோம், நமக்கு அந்த முதல் மீன் கிடைக்கல. வேதங்களில் விஷ்ணுவினுடைய மத்ஸ்யாவதாரம் பற்றின குறிப்பு இல்லை. ஆனால் வேதங்கள் எல்லாத்தையும் தேடுறது எங்கே? அந்த மீன் கண்ணுடைய தெய்வமான அந்த மீனாட்சி தேவின்னு தேடுறது. நாங்கள் உன்னை கண்டுபிடிச்சிட்டோமா, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறோம்னுட்டு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம். ஸ்தன்யேன கஷ்டித் கவயாம்பூவ தாம்பூல சாரேன பரோ ஜனன்யாக அஹம் ததோப்யுன்னதி மா புத்து காமஹ சர்வே ததோப்யுன்னத மக்ஷிகோணம். அப்போ தேவி ஒருத்தன் உன்னுடைய முளைப்பாலை குடிச்சுட்டு கவி ஆயிட்டான். கவி காளிதாசர், திருஞான சம்பந்தர். முதல்ல திருஞான சம்பந்தர் தான் அந்த முளைப்பாலை குடித்தவர். மற்றொருவர் வாய் நிறைய தாம்பூல ரசத்தோடு உன்னை சிரிக்க வச்சுட்டு அந்த தாம்பூல ரசம் வாயில் தெரிக்க மகாகவி ஆயிட்டார். அவர் தான் மூக்க கவி, கவி காளிதாசர். அவளை காட்டிலும் உன்னதமான பதவியை அடைய விரும்பி ஸ்தனம் வாய் இவைகளுக்கு மேலே உள்ள உன்னுடைய கண்களின் கடாட்சத்தை நான் சேவிக்கிறேம்மான்னு தீக்ஷிதர்
இந்த ஸ்லோகத்தில் வேண்டிக்கிறார். தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ தேவ்யை நமஹ.